ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோட்டிச்சூர் லட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.25 கப் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி 8 to 10 நிமிஷம் விட்டுருங்க. சிறு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஃபுட் கலரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டுப்போம். பேன் வச்சுட்டு 2 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். இது ஹீட் ஆகட்டும். வேற ஒரு பவுல் எடுத்துட்டு அது மேலே ஃபில்டர் வச்சுக்கோங்க. 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதை அப்படியே சூடான எண்ணெயில் ஊற்றி மிதமான ஹீட்டில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்த அப்புறமா அதை ஆற விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதை குட்டி குட்டியாக மிக்சி ஜாரில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாவை கொஞ்சமாக ஹீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரை பாவில் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிட்டா கெட்டியார வரைக்கும் கிளறிட்டு 10 to 15 முந்திரியை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 8 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. ஆறுன அப்புறம் குட்டி குட்டி உருண்டி ஆக்குனீங்கன்னா டேஸ்டான மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.